நம்முடைய தஞ்சாவூர் கல்வெட்டுல திருப்பதியம் விண்ணப்பம் செய்வோர் 48 48 பேர் ஒரு கோயிலுக்கு. இன்னைக்கு 48 கோயிலுக்கு ஒரு ஓதுவார் இல்லை. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு எத்தனை ஓதுவார் இருந்தாங்க? 48 ஓதுவார்களை வைத்து ஒரு கொட்டு மத்தளம் வாசிக்கிறவர் ஒருத்தர், டம்ருன்னு சொல்லக்கூடிய உடுக்கை வாசிக்கிற ஒருத்தர் வந்து நியமிச்சு 50 பேர் அந்த கோயிலுக்கு பாடுறவங்க மட்டும். ஆடுறவங்க எத்தனை பேர்னா 108 பேர். அவங்களுக்கு ஏதாவது லீவு போடணும், கூழுத்து போகணும் அப்படின்னு லீவு கேட்கறாங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் விட்டுட்டு தான் போகணும். இவங்க மட்டும் அப்படியே விட்டுட்டு போய் கூழுத்து போகக்கூடாது. யாரை கொண்டு வந்து விடணும்? தன்னை போலவே ஆடக்கூடிய ஒரு ஆடல் மகளிரை கொண்டு வந்து விட்டுட்டு தான் லீவு போட முடியும். இது கல்வெட்டுல இருக்கு, நான் பொய் சொல்லல, விளையாட்டுக்கு சொல்லல, கல்வெட்டு செய்தி. அதனால 108 பேர்னா 108 பேர் அப்படியே இருக்கணும். 48 ஓதுவாரம் 48 ஓதுவார் இருக்கணும். ஒரு ஓதுவாருக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னா இன்னொரு ஓதுவாரை கொண்டு விட்டுருணும். மீதி 47 பேர் சமாளிச்சுப்பான்னு கிடையாது. 48 பேர் தினமும் பூஜை செஞ்சிருக்கிறாங்க, வழிபாடு செய்யறாங்க. அப்படி கல்வெட்டுல இருக்கு. அதுக்கு பேர் மெய் கீர்த்தின்னு பேர். அதனால சப்ஸ்டியூட்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வந்து கோயில்ல 108 48 வாசிக்கிறவங்க 2 பேர்னு நியமித்த ஒரு வரலாற்று பரம்பரை நம்முடைய தமிழ் பன்னிசை பரம்பரை. ஓதுவார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த திருமுறை நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு பாடிட்டு இருக்க அவர்கள் தான் நமக்கு அப்படியே காப்பாற்றி நம்மள்ட்ட கொடுத்தாங்க. திவ்ய பிரபந்தம் நல்ல உயர்ந்த நூல் இல்லைன்னு சொல்றத மறுக்கல, நல்ல தமிழ் தான். ஆனா அதை பாடுற மறுபடியும் நீங்க போயிட்டு சொல்றீங்களா? திவ்ய பிரபந்தம் யாரும் பாடுறாங்களா? அதே திருப்பாவை மட்டும் பாடுவாங்க. அதுலயும் பன்னிசை இருக்கு. பழைய திவ்ய பிரபந்த பதிப்பு எடுத்து பாருங்க, நட்டப்பாடை யாழ குறிஞ்சின்னு போட்டிருக்காங்க. ஆனா அதை பாடுற மரபு இன்னைக்கு யாரும் இருக்கா? இல்ல. கோவில் இருக்கிற பட்டாச்சாரியார்கள் அதை வேதம் போல சொல்கிறார்கள் என்று இசையோடு பாடுற மரபு போச்சு. அப்ப தேவார மரபு இன்னைக்கு வரையும் 21ஆம் நூற்றாண்டுல இந்த குட்டி பையன் வரையும் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காப்பாற்றி கொடுத்தா? ஓதுவா. அதனாலதான் இறைவனுக்கு சொல்ற மூர்த்தி என்ற சொல்லை ஓதுவா மூர்த்தின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். யாருக்கும் சொல்ல ஓதுவான்னு சொல்றதை விட ஓதுவா மூர்த்தின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற பெருமாள் வெளியில வரும் பொழுது அவனுக்கு உற்சவ மூர்த்தி இருக்கு. ஓதுவார்கள் திருமுறையாகிய இறைவனை தெரு தெருவாக, ஊர் ஊராக, கோயில் கோயிலாக பாராயணத்தின் மூலம் கொண்டு செல்வதாக இவர்கள் ஓதுவார்கள். வெளியில வந்தா உற்சவமூர்த்தி, பாட்டு பண்ண ஓதுவாங்க. அப்ப இந்த மூர்த்திங்கிற சொல் 2 பேருக்கு தான். ஒன்னு சிவபெருமானுக்கு, அடுத்தது ஓதுவார். யாருக்கு அந்த மூர்த்திங்கிற சொல்லி சொல்லக்கூடாது. புரியுதா? இதே மாதிரி 2 பேர் தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர், அடியார்களை பாடிய தெய்வ சேக்கிழார். 2 பேருக்கு தான் தெய்வ என்ற அடைமொழி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் திருநாவுக்கரசருடைய பாடலை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 3 பாடிய முதல் பாடலுக்கு 2 பாட்டு. அடுத்த வகுப்புல முழு பதிகம் நம்ம நடத்துவோம், கவலையா வேண்டாம். திருநாவுக்கரசர் தேவாரம் 63வது பக்கம் நிற்கிற பழைய புக்ல இருக்கு. 63 சரி, புதுசா உள்ளவங்க எடுத்துட்டாங்க, பழசா இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. அதான் சிறப்பு. புதிய மாணவர்கள் எல்லாம் எடுத்தாங்க கடகடன். ஏற்கனவே படிச்ச மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பக்கம் மறந்துட்டாங்க. சரி, இந்த வரலாற்றை ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. பாட்டை பார்க்கலாம். 2 நிமிஷத்துல இந்த வரலாறு எளிமையா சொல்லி முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். திரு என்பதற்கு இறைவன் சொன்ன இன்னொரு பொருள், பார்த்த உடனே ஒருத்தவங்க வணங்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அவங்க திருவுடையவன். இது உரையாசிரியர் நமக்கு சொல்லியிருக்காரு. திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். யாரு? பார்த்த மாத்திரத்துல. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பழகி அவங்களுடைய நல்ல குணங்கள் தெரிஞ்சு வணங்குறது வேற. பார்த்த மாத்திரத்துல சொல்ல முடியாது. தெய்வ கடாட்சம் இருக்கு, சிவகடாட்சம் இருக்கு அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? தெளிவு குருவின் திரு மேனி காண்டல். நான் முதல்ல அவங்க உருவத்தை பார்த்தோடனே வணங்கணும்னு தோணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க திருவுடையவர்னு பேர். அதனால தான் அப்படி வரணும்னு சொல்லி நாம பேருக்கு முடி திருமதின்னு போடுறோம். சும்மா இல்லை, திருமதினா அந்த தன்மை நமக்கு வரணும், அது ஒரு பண்பு. அதனால திரு நாவுக்கரசர் அவர் பாடின பாட்டு இறைவன் மேல பாடிய பாட்டு. சாதாரண நாவுக்கரசர் அவர் அல்ல, திருநாவுக்கரசர், இறைவனை பாடிய நாக்குக்கு அரசர் அவர். வாகீசர்னு அவருடைய போன ஜென்மத்தின் பெயர்.
அந்த பேரை நம்ம சொல்றது இல்லை, திருநாவுக்கரசர் தான் சொல்லுவோம். அவரு தந்தை ஸ்தானத்துல வச்சு வழிபாடு செய்தவர் திருஞான சம்பந்தர், தந்தை ஸ்தானத்துல. அதனால அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு மரியாதை குறைவா இருக்கும்னா அப்பர்னு சொன்னாங்க. எப்படி பாருங்க, அந்த அருவிகுதிங்கிறது என்னது, நம்ம வந்து உயர்வா இருக்கிறதுக்காக சொல்லுவோம் இல்லையா, அவன் அப்படின்னு சொல்றது அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மரியாதை. அது மாதிரி அப்பான்னு சொல்றது என்னன்னு சொன்னாரு, அப்பர். அதனால அப்பர் என்பதும் யாரை குறிக்கும், அவர் அப்பர் என்பதாவே நம்ம எல்லாம் லோயர், நம்ம அப்பர் ஆகணும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், லோயரா தான் இருக்கிறோம். நம்ம இனிமேல் என்ன ஆகணும், அப்பர் ஆகணும் இல்லையா, ஆயிடுமா, திருமுறை படிச்சு ஆயிடும். திருநாவுக்கரசர் அவர் அருமையான திருவாமூர், அந்த ஊர் பேர் என்ன ஊரு, திருவாமூர். சீர்காழியில் அவதரிச்ச மாதிரி திருநாவுக்கரசர் அவதாரம் மீது திருவாமூர். அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். மாது இனியார் இப்படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால புகழனார் மாதினியார். அவங்களுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. திருநாவுக்கரசருக்கு திலகவதியார் அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. சுருக்கமா சொல்றாங்க. அந்த திலகவதியாருக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. கலிப்பகையார்னு ஒரு மிகப்பெரிய போர் வீரனை நிச்சயம் பண்றாங்க. அந்த நேரத்தில் நாட்டில் போர் வந்திருந்து கலிப்பகையார் போரில் வீர மரணம் அடைந்திருந்தார். அந்த காலத்தில் நிச்சயம் பண்ணாவே கல்யாணம் பண்ண மாதிரி, இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாவே நிச்சயம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த முறைப்படி என்ன பண்ணாங்க, கலிப்பகையார் இறந்த உடனே திலகவதியார் இனி நான் இன்னொருத்தர திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, உறுதியோடு இருக்கிறாங்க. மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா அடுத்தடுத்து என்ன ஆயிடுறாங்க, திருவடியை அடைந்துடுறாங்க, பெருமாள் திருவடியை அடைந்துடுறாங்க. பொண்ணுக்கு இப்படி ஒரு பார்த்து அவங்க போயிட்டாங்க. பாருங்க, அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டார். இதை விட வாழ்க்கையில் யாருன்னா சோகம் இருக்குமா? ஆனால் திருநாவுக்கரசர் எப்பேற்பட்ட உறுதிப்பாடோடு வாழ்ந்தாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் திருநாவுக்கரசர் மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்தில் கிடையாது. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு சொல் உறுதிக்கு அப்புறன்ற மிகப்பெரிய ஒரு இதை கொண்டு வந்தார் இல்லையா, அதுதான் வாழ்க்கையில் திருநாவுக்கரசர் மனசு வச்சுக்கிட்டா நம்ம கஷ்டமா உண்மையில் இருக்கும். யாராச்சும் நம்மளை சுண்ணாம்பு கலவை வச்சு எரிச்சிருக்கிறாங்களா, அப்பர் பெருமானை எரிச்சாங்க, திருவடியை நினைச்சிட்டு அப்படியே ஏசி ரூம்ல வெளியே வந்த மாதிரி வந்தார். புரியுதா? கல்லோடு கட்டி நம்மளை கடல்ல யாராச்சும் போட்டுருக்காங்களா, போட்டது கிடையாது. விஷம் கொடுத்த சாப்பாடு யாராவது நமக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுத்தாங்க. யானையை வச்சு அவரை இடற வச்சாங்க, நமக்கு யாராச்சும் மாதிரி வச்சிருக்கிறாங்களா, ஆசீர்வாதம் வாங்கிருக்கோம் ஆனை இல்லையா. இப்போ இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி அவர் நின்னார்னா அந்த உறுதிப்பாடு, அந்த உறுதியை அப்பட்ட இருக்கும். புரியுதா? அப்ப அக்கா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப காலை கட்டிட்டு இந்த குழந்தை சின்ன பையன் திருநாவுக்கரசர் அப்ப மருள் நீக்கியாருன்னு அவருக்கு இயற்பெயர். காலை கட்டிட்டு அக்கா நீயும் போயிட்டேன்னா நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதவுடனே தம்பிக்காக உயிர் தாங்க. யாரு? திலகவதி. கொஞ்ச நாள்ல இவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வீட்டுல சாவா இருக்கா, மனசு வெறுத்து போச்சு. அந்த காலத்துல சமண சமயம் இந்த மாதிரி நிலையாமையை நிறைய சொல்லி சொல்லி மக்களை பயமுறுத்திட்டு இருந்த காலம். அந்த பக்கம் ஈர்ப்பு வந்து அவர் போயிட்டார். அக்காவை விட்டு நேராக பாடலிபுத்திரம் போயிட்டார். போய் சமண சமயத்துல சேர்ந்து நல்லா படிச்சு தேர்ந்து தர்ம செயலர்னு அந்த அவங்களுக்கே தலைவர் ஆயிட்டார். யாரு? திருநாவுக்கரசர் தலைவர் ஆயிட்டார். அவருக்கு அந்த பேர் என்னது? தர்மசேனர். அக்கா இவருக்காக நாம உயிர் வாழ்ந்துட்டு இருந்தா இவங்க சைவத்தை விட்டுட்டு போனாங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு வாசல் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கும் பள்ளிகளுக்கும் எழுதி வச்சுட்டு நேரா திருவதிகை வீரட்டான் பக்கத்துல ஒரு ஊர், இன்னைக்கு மண்ருட்டின்னு பேரு. திருவதிகை வீரட்டானுக்கு வந்து அந்த கோவில்ல உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல உழவாரம் செய்தது ஒரு பெண், திருநாவுக்கரசர் அல்ல. திருநாவுக்கரசர் தான் அக்காவை சொல்லி சொல்லி சொல்லுவார், என் உடன் தோன்றினராயின்னு சொல்லுவார். ஏன்? அவங்களுக்கு தீட்சை கொடுத்தது திலகவதியார், உழவாரத்தை கற்றுக் கொடுத்தது திலகவதியார், சரியை நெறியை கற்றுக் கொடுத்தது திலகவதியார், திருநீர் பூச கற்றுக் கொடுத்தது திலகவதியார், தேவாரம் பாட சொன்னது திலகவதியார். அதனால அக்காவை விடாம எல்லா பாட்டிலையும் சொல்லுவார், உடன் தோன்றினராய் உடன் தோன்றினார் இறைவன் அக்கான்னு சொல்லி பாடினார். புரியுதா? அப்படியே அவங்க அக்கா தினமும் என்ன பண்ணாங்க, பொறுமையோடு காத்திருந்தாங்க. சிவபெருமான் கவலைப்படாதமா வருவான், தம்பி உங்ககிட்ட வந்துடுவான், சைவத்துக்கு மீண்டு வருவான்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலியை கொடுத்தாரு. ஏன் திருநாவுக்கரசருக்கு கால் வலியை கொடுத்துருக்காங்க? இல்ல தீராத தலைவலி கொடுத்துருக்கோம் இல்ல, ஏன் வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா, சமணர்கள் நின்றுட்டு சாப்பிடுவாங்க. நின்றுட்டு சாப்பிட்டா வர்றது அல்சர். நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. சைவர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. நின்றுட்டு சாப்பிட்டா வர நோய்க்கு என்ன பேரு? அல்சர் வந்துடும் சொல்லுவாங்க. உட்கார்ந்து தான் சாப்பிடணும். கூடுமானவரை தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க. சில பேருக்கு வயிறு தர தட்டும்,
அதனால தரையில உட்கார முடியாது. அவங்க கொஞ்சம் உயரமா உட்காரலாம். ஆனா நின்று மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சைவத்துல நின்று சாப்பிட்ற வழக்கம் இல்லை. நோய் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வரும். இப்ப நின்றுட்டு சாப்பிடறது பஃபேன்றதுல தட்டு எடுத்துட்டு ஓடுறான். எங்க ஊர்ல தட்டு எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா போனா அதுக்கு வேற பேருங்க. உங்க ஊர்ல எனக்கு எப்படி தெரியல, சென்னையில எப்படி இல்லை. எங்க ஊர் பக்கம் தட்டு எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா போனோம்னா அதுக்கு வேற பேரு. இப்ப இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிறான், எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போறான். அதுக்கு பேர் பஃபேன்னு சொல்றான். அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு அழுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பிச்சையா. நல்ல சட்டை போட்டுக்கிட்டு நல்ல பேண்ட் போட்டுட்டு கார்ல வந்து இறங்கி தட்டை எடுத்தா அதுக்கு பேர் பஃபே. இவனு 2 தான் சாப்பிட்றான், அவனு 2 தான் சாப்பிட்றான். இவனு 10 பேருக்கு வாங்கி சாப்பிட்றான், அவனும் 10 பேருக்கு வாங்கி சாப்பிட்றான். ஒருத்தன்ட்டு வாங்கி சாப்பிட்றானா? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா சொல்லு, உடம்பு ஆம்பளையா இருந்தா சொல்லு, ஒருத்தன்ட்ட நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல, சொல்ல முடியல. ஆனா அந்த பஃபேன்னு சொல்லி ஸ்டைலா சொல்றோம். இதனாலதான் நாவுக்கரசருக்கு வயிற்று வலியை கொடுத்தான். சயின்டிபிக்கா நான் சொல்றேன், விளையாட்டை சிரிக்கிறதுக்கு சொல்லல. எந்த வலியை கொடுத்தும் ஆட்கொண்டிருக்கலாம். ஏன் சூளை நோயை கொடுத்தார் என்றால் நின்றுட்டு சாப்பிடுறது தப்பு. வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடு, வேற வழியில். இப்ப நிறைய கல்யாணத்துல அப்படிதான் போடுறாங்க. அதனால வாங்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடு. நின்றுட்டு சாப்பிட்ற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். அது நமக்கு பொருந்தாதது, உடலுக்கு பொருந்தாது. வயிற்று வலி கடுமையா இருந்துச்சு. சமணத்துல மருத்துவம் பெரிய லெவலில் இருந்தது. மருத்துவம் பண்ணாங்க, வலி அதிகமாகிட்டே இருக்கு. சரி நம்ம சாப்பிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நமக்காக ஒரு அக்கா இருக்கா இல்லையா, அவளை ஒரு போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் செத்து அப்படின்னு மருள் நீக்கியா தர்மசேனராக இருக்கிறவர் முடிவு பண்ண. இன்னும் திருநாவுக்கரசர் ஆகல, கிளம்பி வந்துட்டார். வந்து அக்காவை பார்க்கிறார், துடிக்கிறார், வயிற்று வலி. உடனே அக்கா அழகா திருநீர் எடுத்து நெத்தியில கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் திலகவதியார் திருநீடு கொடுத்தாங்க. அதை எப்படி அவர் எடுத்துக்கிட்டா, பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கிக்கிறார். உடனே கொஞ்சம் வயிற்று வலி குறைஞ்சு கா அப்படின்னு பெருமான் போய் நின்று பிரச்சனையை சொல்லு, பாடுங்க சொல்லுவோம், பிரச்சனையை அவன்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாது. அவன் திருநீர் எடுத்து பூசணுக்கே அவனுக்கு வயிற்று வலி குறைஞ்சிருச்சு. இந்த வயிற்று வலியை பத்தி அவன்கிட்ட போய் பேசு, போ அவன்கிட்ட போய் நில்லு என்று வீரட்டானேஸ்வரத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவர் அப்ப பாடிய பாட்டு தான் கூற்றா இனவாறு விளக்க. நான் சாவ போறேன், இந்த வலியில என்ன பண்ண போறேன், கூற்றுனா யமன் அர்த்தம். எனக்கு இந்த வயிற்று வலி என்னவா வந்திருக்கு, யமன் மாதிரி வந்திருக்குங்கிறார். கூற்றா இனவாறு விளக்கங்களில் கொடுமை பல செய்தன. 1 2 இல்லை, நான் அறிய இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே இல்லை. வயிற்று வலி வரும், தலைவலி வரும், வந்தா போயிடும். ஆனால் இது மாதிரி ஒரு தலை வயிற்று வலியை நான் பார்த்ததே இல்லை. ஏற்றாய் என்னை ஏற்றுக்கொண்டார் அடிக்கு திருவடிக்கு இரவும் பகலும் வணங்குவன் எப்பொழுதும், உன்னை நிலையில் நான் எப்பொழுதும் வணங்குவேன். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே. தோற்றாதுன்னா தோன்றாதுன்னு அர்த்தம். வயிற்று வலி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, வெளியில டிஸ்பிளே ஆகுமா, அந்த பேர் அந்த பாப்பாவுக்கு வயிற்று வலிக்குது, அந்த பாப்பாவுக்கு தலை வலிக்குது, நெத்தியில ஓடுமா. தோற்றாதுன்னு அர்த்தம். வயிற்று வலி என்ன ஆகுது, வெளியில தோன்றாது. அதுதான் இது வலித்தல் விகாரம்னு பேர். தமிழ் மாணவர்கள் பிஹெச்டி பண்ற மாணவர்கள் தான் நம்ம வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. அதனால இலக்கணத்தை நாம சொல்றது ஒரு பயனுள்ளதா இருக்கும். தோற்றாதுன்னு என்ன அர்த்தம், தோன்றாது அப்படிங்கிறது வலித்தல் விகாரம்னு சொல்றோம். என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கின. குடலை பிடிச்சி புழிஞ்சி காயப்பட்ட அப்படி இருக்கும், அந்த மாதிரி என் வயிற்றுல போட்டு அது வலிக்குது. ஆற்றேன் தாங்க முடியல சாமி, என்னால பொறுத்துக்க முடியல. அதிகை ஊர் பேர் திருவதி, கெடிலம் போற ஆரோட பேர் வீரட்டானேஸ்வரர் சுவாமியுடைய திருநாமம். அம்மானே எனக்கு தாயாக இருந்து நீ எனக்கு இதை சுகப்படுத்துன்னு கேட்கிறார். இவ்வளவு அழகான பாட்டு. தந்தையாகவும் தாயாகவும் இறைவனை பார்த்தவர்கள் நம்முடைய. அதனால இந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே அவருக்கு என்னாச்சு, வயிற்று வலி நீங்கியது. வயிற்று வலியை கொன்ற காரணத்தினால் அந்த பண்ணுக்கு பேரு கொல்லி பண்ணு பேர். முடிஞ்சிச்சா, வயிற்று வலியை கொண்டுச்சு. அதனால அதுக்கு காரண பெயராக நம்ம அந்த பண்ணுக்கு என்ன பேர் வச்சாங்க, கொல்லி பண்ணு அப்படின்னு வச்சாங்க. இப்ப நமக்கு எத்தனை விவரம் தெரியுது. திருநாவுக்கரசர் தேவாரம், பண் கொல்லிப்பண். இதனுடைய ராகம் நவரோசு, 3வது ராகம். தாளம் பண்முறைக்கு ஆதி தாளம், தளம் திருவதி வீரட்டம். 5 விவரம் தெரிஞ்சிச்சா, பாட்டுக்கு போயிடலாமா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, முழு சிவனடியாராக மாறி அக்கா செய்த தொண்டை பர்மனண்டா செய்யணும் அப்படின்னு கையில எப்பொழுதும் உழவாரத்தை வச்சிருந்தார். உழவாரம் கையில எப்பொழுதுமே இருந்துட்டு அந்த உழவாரத்தினோட தான் திருநாவுக்கரசர் நம்ம பார்க்கணும். அது அப்ப பிடிச்ச உழவாரத்தை முக்தி பெறுகிற வரை உடல், முக்தி பெறுகின்ற வரை அந்த முதல் இன்னும் சாமி சொன்னார், இன்னொரு 5 நிமிஷம் முக்தி ரெடியா இருக்கு அப்படின்னாரு.
இருங்க சாமி இந்த திருப்பூர் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்து 2 உட்காந்து என்ன பண்ணாரு, சுத்தம் பண்ணாரு. பார்க்கலாம் பாட்டில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் நம்மளால தான் முக்தி பெற போறோம்னு தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் விட்டுருவோம் இல்லையா? ஆமா, யார் என்னன்னு தெரியாது அப்படின்னு நான் அந்த வேலையை அவர் செஞ்சேன். கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் விட்டு போயிடணும். முக்தி பெறணும்னா எவ்வளவு பெரிய விஷயம், அதை செய்தார். அதனால திருநாவுக்கரசர் அந்த அடையாளத்தோட உழவாரம், கையில் உழவாரம் வாயில் தேவாரம், அதுதான் திருநாவுக்கரசர். கையில உழவாரம் வாயில தேவாரம். அதனால வெறுமனா பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது, தொண்டு செய்யணும்னு நம்மளோட என்ன பண்ணாரு. அது குழந்தை, அது போய் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை செய்ய முடியாது. ஆனால் பெரியவங்க என்ன பண்ணணும், தேவாரமும் பாடணும், உழவாரமும் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சரியா? பாட்டு பார்க்கலாமா? கொல்லிப்பன் வயிற்று வலியோட பாடினார்னு சொன்னேன். அப்போ இது மென்மையா பாடணும். நட்டப்பாடை மாதிரி கம்பீர நாட்டை மாதிரி இதை ஒன்று நம்ம வந்து ரொம்ப கம்பீரமா பாடலாம் கூடாது. இது கம்பீர பாட்டு இல்லை, இது மென்மையா பாடணும். சரியா? உங்களுக்கு யாருக்கும் வயிற்று வலி இருக்கா? பாடி வரவழைச்சிடக்கூடாது, சத்தமா பாடி. புரியுதா? இது வயிற்று வலி போக்குறதா. அதனால எப்படி பாடணும்? மென்மை. இப்போ நான் ஒரு முறை இதை பாடி காட்டுறேன். இதற்கு மட்டும் பாராயண முறை பன்முறையில் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா வயிற்று வலியோட பாடினவங்க அப்படி பாடி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த நம்ம சூழலோடு சேர்த்து ஒரே முறை தான், பன்முறை பாராயண முறை 2 இதுக்கு 1 தான். சரியா? கவனிங்க. பாட்டு தாளம்னா இப்போ நான் அந்த மாதிரி சொல்லலை, ஏன்னா ஆதி தாளம் நடத்தும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாட்டை மட்டும் கவனிங்க, எவ்வளோ மென்மையா பாடணும். கூற்றாகினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. இவ்வளவுதான். சரியா? இவ்வளவுதான். இதுல ரொம்ப ஜிகினா வேலை, நம்ம திறமையெல்லாம் காட்ட வேண்டியதில்லை, எளிமையா பண்ணா போதும். இதற்கு தாளம் எப்படின்னா, இந்த ஆதி தாளம் 3 3 போடுங்க. ஒரு எளிமையான தாளம், என்னதான் வேண்டாம். ஆதி தாளத்துல 3 3 போட்டு நிறுத்துறீங்க பாருங்க. 1 2 3 1 2 3 1 2 3. இதான் என்னுடைய தாள அமைப்பு. சரியா? இப்ப நான் தாளத்தோட ஒரு வரி பாடுறேன், கவனிங்க பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். புரியுதா? ஆதி தாளம் தான் இது. இது பழமையான முறை. இந்த எண்ணி போடுறோம்ல, அதுதான் பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஆதி தாளம் தான். எப்படி சொல்லித்தரப்ப 3 ஒரு பிரேக். பாடலாம் இப்ப பாடலாம். நீங்க நான் சொன்ன உடனே நிறுத்துற உடனே நீங்க கரெக்டா பண்ணணும். தாளம் மட்டும் போட்டே வாங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும். நான் பாடும்போது கவனிங்க, கூட சேர்ந்து பாடாதீங்க. பாடி நிறுத்தின உடனே நீங்க பாடணும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாதஸ்வரம் வாசிக்கும் போது 2 பேரா வாசிப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். ஒருத்தர் தனியா வாசிக்க மாட்டாங்க, 2 பேரா வாசிப்பாங்க. அதுல ஒருத்தர் பெரிய கலைஞராக இருப்பார், இன்னொருத்தருக்கு பேர் ஒத்துன்னு பேர். பக்கத்தில் உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அவர் கடைசி வரையும் ஒத்தாவே இருந்து போயிடுவார். அவர் என்னைக்குமே பெரிய கலைஞராக ஆகவே மாட்டார். ஏன்? அவர் கூட சேர்ந்து வாசிச்சு அவருக்கு தனியாக வாசிக்கிற அந்த ஆற்றலே போயிடும். இது நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனால் நீங்கள் கூட சேர்ந்து பாடினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு துணை இல்லாமல் பாட்டு வராது. அதனால தான் சொல்றேன், கவனிச்சுட்டு தனியாக பாட முயற்சி பண்ணுங்க.
கூட சேர்ந்துக்கிட்டே வரணும்னா ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன வரணும்னா ஆசிரியரோட நம்ம நல்லா பாருங்க, எதுக்கு வகுப்பு வரணும்னு தோண ஆரம்பிச்சோம். தனியாக பாட விட்டாலும் தெரியும் நமக்கு. நம்ம ஆசிரியரோட பாடிட்டு இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிடும் ஈஸியாக, சேர்ந்து பாடும்போது வந்துடும். ஆனால் தனியாக பாடும்பொழுது தான் நாம் புதுசாக ஒரு கொல்லிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், திருநாவுக்கரசருக்கே தெரியாது அப்படின்னு எப்போ தெரியும்னா நம்ம தனியாக பாடக்கூடாதுன்னு. அது வரையும் நமக்கு தெரியவே தெரியாது. 25வது பண்ணா ஒரு 2 பண்ணை கண்டுபிடிச்சு நம்ம பாடி இருக்கோம் தனியாக. ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இந்த பாட்டை உங்களை பாட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் கூட சூப்பராக பாடினவங்க தான். தனியாக அவங்களை பாட சொல்லும்போது தான் இந்த பணம் கிடைக்காம அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி ஒரு பண்ணார். சரியா? அதனால கவனம் கவனம் கவனம். இந்த வகுப்பை பொறுத்தவரை நமக்கு எந்த மன அழுத்தத்தை போக்குற மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்தீங்களா? எந்த விதமான மன அழுத்தமும் இங்கே வர வேண்டாம். நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கோம். கவனிக்கிறீங்க, பாடுறீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடக்கூடாது, மன அழுத்தம் வந்துடக்கூடாது. திருமுறைங்கிறது மன அழுத்தத்தை போக்கக்கூடிய, பாடும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சியாக பாருங்க, இதுக்காக பாடி ஆகணுமே அப்படிங்கிற அந்த டென்ஷனே. சரியா? ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே ோடு துடக்கி முடக்கியிட அரசுல நீங்க துடாக்கி முடாக்கின்னு பாடியிருப்பீங்க. அப்படி பாடக்கூடாது. அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர். துடாக்கி முடாக்கி அப்படின்லாம் பாடம். துடக்கி முடக்கி எல்லாமே குறில். குறியில உச்சரிக்கணும், நெடில நீட்டி உச்சரிக்கலாம், தப்பு இல்லை. நான் குறியில் மட்டும் என்ன பண்ணணும், குறியில தான். அதனால தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே அதிகை கடித விரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கடித விரட்டான துறை அம்மானே. சரியா? அடுத்த பாட்டு என்ன? நெஞ்சம் உமக்கே. 2வது பாட்டு. ரெண்டு பாட்டு சொல்லிருக்கோங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இதுவும் பது கேட்டறியேன் கண்டறியேன் வஞ்சம் இதுவும் பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதன்றி நன்றாம துறந்து கரந்துமிடி அஞ்சேடும் என் நீர் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. எளிமையா இருக்கு, கொஞ்சம் வேகமா போறீங்க. அதுக்கு ஆர்வம் காரணமாக இது வயிற்று வலியில் பாடினதுன்னு நினைப்பு வச்சுக்கணும். வேகமா போகணும்னா நிறுத்தி வேகமா போறப்ப நிறைய இருக்கு, நம்ம கத்துக்க பொறுமையா. ஏன்னா இந்த தாளம் வேகமா போறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாட்டை வேகமாக்குறீங்க. தாளத்தை கம்மி பண்ணணும், இந்த ஸ்பீட். சரியா?
அடுத்தது நம்பி ஆரூருடைய முதல் திருப்பதிகம், அதை எடுத்துக்கலாம். 126. சரி, பழைய புக்கு மாறும். பழைய புக்ல 145. சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், எளிமையான பாட்டு. பண்ணலாமா? இது நம்பி ஆரூரர், நல்ல கவனிங்க, திருநாவலூர் என்ற தளத்தில் அவதரித்தவர். அவங்க அப்பா பேர் சடையனார், அம்மா பேர் இசைஞானியார். அவர் திருநாவலூர்ல பிறந்து சின்ன குழந்தைய அப்படி தவழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் ராஜா நரசிங்க முனையரையன்னு பேர். நரசிங்க முனையரை, அவருக்கு குழந்தை இல்லை. அவர் அந்த தெருவழியா வரும்போது அழகா இருக்கு இந்த குழந்தை. உடனே எனக்கு இந்த குழந்தைய எனக்கு தத்து கொடுக்குறியா, நான் அரச வீட்டில் வச்சு வளர்த்துக்கிறேன், என் பிள்ளையா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சடையனாப்பி இசைஞானியாப்பி கேட்கிறேன். அரசன் கேட்டா மறுக்க முடியாது. பரவாயில்ல, இந்த ஏழை குடும்பத்துல பிறந்து ஏழை குடும்பத்துல வளர்ந்து ஏழையாகவே இருக்கிறத விட அரசனா, அதனால தான் ராஜா குடும்பத்தில் இருப்பார். நம்பியாரோட ராஜா மாதிரி இருப்பார். உங்க புத்தகத்துல பின்பக்கத்துல அந்த படம் தான் இருக்கு. அந்த படம் தஞ்சாவூர் பெயிண்டிங். உங்க புத்தகத்துடைய பின்னாடி இருக்கே அந்த பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங். நாவுக்கரசர் நம்பியாரூர்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், தஞ்சாவூர்ல உள்ள பெயிண்டிங். அப்படி சொல்லும்போது அங்கிருந்து அவர் அரண்மனையில் வளர்கிறார். அப்ப நம்பியாரூரர் சிவபெருமான்கிட்ட சுந்தரராக இருந்தபோது ஒரு வரம் கேட்கிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். நான் இந்த உலகியல்ல தடுமாறும் பொழுது நீ என்னை தடுத்து ஆட்கொள்ளணும், நீ என்ன பண்ணணும், என்னை சரியான பாதையை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்றார். அதை மறந்து இங்க அவர் இருக்கிறார். அவருடைய திருமணத்து அன்று 16 வயது, அந்த காலத்துல 16 வயதுல திருமணம். அப்ப சிவபெருமான் ஒரு அழகான கிழவராக நம்பியாருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்துறார். நீ யார் என்ன தடுத்து நிறுத்ததுன்னு கேட்கும்போது, நீ எனக்கு அடிமை, உங்க பாட்டனார் எழுதி கொடுத்துருக்காருன்னு ஓலையை காமிக்கிறார். ஓலையை வடி பிரிச்சு யாககுண்டத்தில் போட்டார். இப்போ காட்டுனே இது சும்மா ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் ரூல் நீங்க பண்ணுவாங்க எனக்கு தெரியும். இந்த காலத்துல ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இது சும்மா ஜெராக்ஸ். டீச்சர் இன்னும் எத்தனை வேணுமா? மூல ஓலை ஒரிஜினல் எங்க இருக்கு? டாக்குமெண்ட் லைப்ரரியில் இருக்கு. கருவூலத்தில் வச்சிருக்கேன், ட்ரெஷரியில் வச்சிருக்கேன்னு கூட்டி போயிட்டார் திருவண்ணூரில். அங்கே அதை எடுத்து பார்த்தா இவர் அடிமையை தீர்ப்பாயிட்டு போயிட்டு வா கூட்டிட்டு போற. எங்க உங்க வீடு? ஊர்ல பாதி என் ஊர் தான் வான்னு சொல்லிட்டு திருவண்ணூர் கோயிலுக்கு போய் மறைச்சிட்டார். அப்புறம்தான் யார் பயந்துட்டாரு. கோவிலில் யாருமே இல்லை, கதவு சாத்திக்கிச்சு. உடனே சுவாமி தோன்றுகிறார். அப்பதான் இவருக்கு பழைய ஜென்மாவுடைய ஞாபகம் வருது. இவ்வளவு நாள் உன்னை நான் மறந்துட்டேனே அப்படின்னு. நீ என்ன பாடுங்கிற, நான் என்னத்தை பாட முடியும்? திடீர்னு பாடுனா எப்படி? அவசரத்துல அண்டால கூட ஸ்பூனை போட முடியாது. அவசரத்துல அண்டால கூட ஸ்பூனை போட முடியாது, பக்கத்துல போடணும், கை தடுமாறி. ஆனா நிதானமா இருந்தா ஊசியில நூறு போகலாம். நிதானமா இருந்தா இவருக்கு ஆயக்கலைகள் 64 அத்துப்படி. ஆனா அந்த நேரத்துல இறைவனை போய் நமக்கு திட்டோமேன்னு, அதுவும் சும்மா திட்டினா பரவாயில்ல, பித்தான்னு திட்டாரு. உடனே சாமி என்ன சொன்னாரு, நீ ஆசையா கூப்பிட்டல அதை வச்சே பாடு. அது அடுத்த அதிர்ச்சி வருது. பித்தான்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாம அதை வச்சே பாடுன்னு. உடனே சாமியே அடி எடுத்து கொடுத்தார். பித்தா பரீஸ்வரி அப்படியே அடி எடுத்து கொடுத்த உடனே அங்க பிடிச்சது வண்டி பிரமாதமா தானனை முன்படைத்தாங்க. 100 பதிகம் கிடைச்சது. 100 பதிகம் நமக்கு கிடைச்சது. எத்தனை பதிகம்? 100 பதிகம். சற்றேறக்குறைய 1000 சொச்சம் பாடல்கள் நம்பியாரூரர் மட்டும் பாடி நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் பாடிய அந்த முதல் பண் இந்தளம். இதுவும் காரைக்காலம் தான் முதல்ல பாடியிருக்காங்க. இந்தளம், அதற்கு பழைய பேர் இயைந்த தளம். இயைந்த தளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பழைய பேர் நான் சொல்லும்போது இயைந்த தளம் என்பது என்னன்னு மாறிச்சு, இந்தளம் என்று மாறியது. அதுதான் மாய மாளவ கவுளை என்ற ராகமாக சங்கீத உலகத்துல குழந்தைகளுக்கு பால பாடம்னு சொல்லக்கூடிய முதல் வகுப்பு மாயமாள கவுளை தான் எடுப்பாங்க. 72 ராகங்கள் தாய் ராகங்கள், இதுக்கு பேர் மேலகர்த்தா ராகங்கள் சொல்லுவாங்க. அந்த 72ல 15வது ராகம் மாயமாள கவுளை. ஆனா சொல்லி கொடுக்கறதுல முதல் ராகம் எது? மாயமாள. அதுதான் நம்பியாரூரர் இந்தளப்பண் என்ற தமிழ் பண்ணில் பாடுகிறார். காரைக்கால் மேல தான் அதை நம்ம பாடி கொடுத்தாங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு. இதற்கு பன்முறை பாராயண முறை 2 உண்டு. இப்ப நம்ம பாராயண முறையில் அதை பாடலாம். இப்ப இதுக்கு 5 விவரம் தெரிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோமா? யாருடைய தேவாரம்? நம்பியாரூரர் தேவாரம். 2வது என்ன பண்? இந்தளம். 3வது என்ன ராகம்? மாயமாள. தாளம் ரூபம் அது இருக்கு. 5வது எங்க பண்ணது? திருவெண்ணை. அவ்வளவுதான். 5 விவரம் ஒவ்வொன்றுக்கும் மறந்துடாம வச்சுக்கணும். பள்ளமா
பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு தட்டுங்க. இதாங்க தாளம். புரியல? எளிமையா இருப்பாங்க. இப்ப கவனிங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா கை நல்லா உயர்த்தி தட்டினீங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். டைமிங் பக்கத்துல கை வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தட்டிடுவீங்க. அதனால தாளம் போடும்போது கை நல்லா தூக்கி. புரியுதா? பித்தா பிறை சூடி ரெண்டாவது லைன் வரணும். மேல பித்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பித்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லே நிழலாமே அத்தா உனக்காளாயினி அல்லே நிழலாமே நாயேன் பல நாளும் நினைக்கின்றேன் மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லே நிழலாமே இதுவும் கண்ட நடை. ஆனா இப்ப நடையில கொஞ்சம் சந்தம் கவனிங்க. தமிழ் மாணவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சந்தம் வந்து இதுல பித்தா பிறை சூடி பெரு மானே அருள் லாளா. அப்ப இது தக்க தக்கிட்டன்றது தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்க தக்கிட்டங்கிறது என்ன வருது? தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா. இதான் நடக்குது. புரியுதா? இப்ப நமக்கு மூவர் பாடிய அருமையான 3 தேவார பண்களை பார்த்தோம். மணி சரியா 12:30. திருச்சிற்றம்பலம்.